உங்களை ஒரு ஆண் பாக்குறான்னா மார்பகத்தை மறைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு நீங்க சொல்றீங்க. ரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் சேர்ந்தது தானே நீ நானும். உனக்கும் எனக்கும் ஒன்னா தானே தலையும் உடம்பும் கை காலும். தலை முதல் கால் வரை சதைதான்னா என் கழுத்துக்கு கீழே மட்டும் தனி கணக்கா? தவியா தவிச்சு வரம் கிடந்து நான் தனியா கேட்டு வாங்கலையே. பொறப்புக்கு பிறவும் கூடத்தான் நீயும் நானும் வளரலையா? மகிரும் நகமும் போலத்தான் சதையும் தோலும் வளராதா? உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கா? என் மார்புக்கு மட்டும் உணர்வு இருக்கா? உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கா? என் மார்புக்கு மட்டும் உணர்வு இருக்கா? ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க மேடம். தமிழ் ரொம்ப அழகாக பேசினா நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க தமிழில். என் மார்புக்கு மட்டும் உணர்வு இருக்கான்னு கேட்குறீங்க. அப்புறம் எதுக்கு மாறாப்பு சேலை போட்டு வந்து உட்காந்து பேசுகிறீங்க? அப்படியே வந்து பேசலாமே, இன்னும் லைக்ஸ் அள்ளுமே. உங்கள் பேச்சுக்கும் அப்படி வர்றதுக்கும் முடியாதுல்ல. கலாச்சாரம்னு ஒன்று இருக்குதுல்ல, கல்ச்சர், எஜுகேட்டட், நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அதை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல. அது பண்ணுறதுனால தானே மீடியாவில் வந்து இப்படி பேசுகிறீங்க. அப்படி பேசுகிறது ஒன்று, ஏன் செய்கிறது ஒன்றா பண்ணுறீங்க? ரெண்டையும் ஒன்றா பண்ண முடியல உங்களுக்கு. அப்போது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை கொடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப கல்ச்சராக பண்ணுறீங்க. ஏன் அது தவறான இதை கேட்குறவங்களுக்கு இவ்வளோ சென்சிபிளாக யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த வார்த்தை உங்களை ஈர்க்கும். அந்த வார்த்தை நீங்கள் பேசுகிற அழகான தமிழ் அவங்கள ஈர்க்கும். ஏன் அதில் அந்த அழகான தமிழ் மூலமாக தவறான ஒரு விஷயத்தை பரப்புறீங்க? ரொம்ப அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? படிச்சிருக்கீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ தவறான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க? அந்த காலத்தில் ஆடை மட்டும் இல்லைங்க, படிப்பு கிடையாது, பண்பு கிடையாது, பட்டம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ நம்மளை மாற்றிக்கலையா? கல்ச்சராக மாற்றிக்கிடலையா? நம்மளை முன்னேற்றிக்கலையா? அதான கலாச்சாரங்கிறது, நாகரிகங்கிறது அதுதானே. அதை தானே நம்ம வரலாறில் படிக்கிறோம், நம்ம முன்னேறிக்கிட்டு வரோங்கிறது. அதை ஏன் இப்படி தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இந்த ஆடை பற்றின இதை நீங்கள் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க.